ஆக்சுவலாக நீங்கள் விஜய் சார் கூட நடிச்சிருக்கீங்க. அரசியல் பயணம் எப்படி பார்த்துட்ருக்கீங்க? இந்தியாவிலே ஹை பெய்டா ஹீரோ அப்படின்றது எல்லாரும் ஒரு போர் அடிக்கும் போது ரிட்டையர்ட் ஆகும்போது தானே அரசியல் பண்ணுவாங்க. பட் இவர் யங்ஸ்டராக இருக்கும்போது கரண்ட்டில் பவர்ஃபுல்லாக இருக்கும்போது வந்துட்டார். இந்த வேட்டைக்காரனில் மட்டும் ஒரு 8 நாள் என்னமோ ராஜமன்றியில் சொல்லி ஓப்பனிங் சீனே உங்கள் சீன் தானே? அவங்க அந்த சாங் நான் அடித்தா அடிச்சதாங்க. எல்லாத்தையும் வந்து பேசுவார், விஷ் பண்ணிட்டு அமைதியாக தான் இருப்பார். அமைதியாக இருக்கிறவர், எதுலேயுமே தலையிடாமல் இருக்கிற ஒரு ஆள். திடீர்னு ஸ்டேஜில் அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்து கத்தி பேசுகிறத ஷாக் ஆயிடுச்சு எனக்கு. ஊருக்குள்ளே இப்படி ஒரு விஷயம் இருந்துச்சா? ஏதாச்சும் நெகட்டிவ் கேரக்டர் தொடர்ந்து எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றதுனால ஏதாச்சும் ஒரு பெரிய பட வாய்ப்பை மிஸ் பண்ணியிருக்கீங்களா? சினிமா எவ்வளோ பெரிய விஷயங்க. சினிமாவில் நம்ம சூஸ் பண்ணுற இடத்துல நம்ம இல்லை. நம்ம சினிமாவில் நமக்கு பேக்ரவுண்டு கிடையாது. நம்ம சினிமாவில் இருக்கிறதே பெரிய பாக்கியம். இவ்வளோ தூரம் இருந்ததே புண்ணியம். சினிமா உங்கள் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றிருச்சா? எஸ். எந்த அளவுக்கு? எந்த அளவுக்குன்னா, பிரியாணி ஆர் பரோட்டா? பரோட்டா. ரஜினிகாந்த் ஆர் கமல்ஹாசன்? ரஜினி சார். சிக்கன் ஆர் மட்டன்? மட்டன். விஜய் ஆர் அஜித்? ஆக்சுவலாக நீங்கள் விஜய் சார் கூட நடிச்சிருக்கீங்க. வேட்டைக்காரன் படத்தெல்லாம் கூட. வேட்டைக்காரன். அரசியல் பயணம் எப்படி பார்த்துட்ருக்கீங்க? ஐயோ, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றேன். விஜய் சார் ஜெயிக்கணும். ஒரு மாற்றங்கள் வரணும் அப்படின்றது. பிறகு வந்து பொதுவாகவே நம்ம சொல்கிறோம், ஒரு மனுஷன் வந்து இப்போ ஒரு ஸ்டாராக சூப்பர் ஸ்டாரு அடுத்த லெவலில் இருக்கிறாரு. இந்தியாவிலே ஹை பெய்டா ஹீரோ அப்படின்ற மாதிரி யாருமே அந்த பணத்தை விட்டுட்டு வர மாட்டாங்க. எல்லாரும் ஒரு போர் அடிக்கும் போது ரிட்டையர்ட் ஆகும்போது தானே அரசியல் வர்றாங்க. ஒரு மெயின்ஸ் இதில் இருக்கிறவங்க எல்லாருமே. பட் இவர் யங்ஸ்டராக இருக்கும்போது கரண்ட்டில் பவர்ஃபுல்லாக இருக்கும்போதே வந்துட்டார். வேணான்ட்டார். அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. யார் வேணாலும் ஒத்துக்கணும். அதை எதிரி கூட ஒத்துக்கணும், எதிர்கட்சிக்காரங்க கூட ஒத்துக்கணும். இப்படி வேணான்னா இல்லை, அவர் வந்து அரசியலில் வந்து இனிமேல் சம்பாதிக்கணும்னு வர போகிறாரா? கிடையாது. இவர் சம்பாத்தியத்தை விட்டுட்டு தானே வராரு. வேணாயா, ஏதாவது நம்மளை இந்தளவுக்கு கொண்டு வந்த மக்களுக்கு நம்ம ஏதாவது செய்வோம் அப்படின்னு நினைக்கிறாருல்ல. ஸோ நம்ம அப்ரிசியேட் பண்ணணும், பாராட்டணும், சப்போர்ட் பண்ணணும். நான் சப்போர்ட் பண்ணுவேன். சூப்பர் சார். ஆனால் இப்போ ஜனநாயகன் வந்து இந்த வருஷம் பொங்கலுக்கு எல்லாருமே எதிர்பார்த்த மிக முக்கியமான படம். ஏன்னா தேட்டர் ஓனர்ஸு, விநியோகஸ்தர்கள் வரைக்கும் எல்லாருமே எதிர்பார்த்த படம். ஏன்னா வந்துச்சுன்னா எல்லாருக்குமே ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். ஒரு மாதத்துக்கு தேட்டரை ரன் பண்ணுறதுக்கான இதெல்லாம் அதில் நடக்கும். ஆனால் படம் அன்ஃபார்ச்சுனேட்லி ரிலீஸ் ஆகலை. எப்படி இதை பார்க்குறீங்க இந்த பிரச்சனை, சென்சார் பிரச்சனை? அது உள்ளே என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் படம் எப்போ வந்தாலும் லேட்டாக அந்த படத்தோட வேல்யூ ஜாஸ்தியாகும். வாங்கினவங்களுக்கும் சரி, தேட்டருக்காரங்களுக்கும் லாபம் ஜாஸ்தியாக கிடைக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் நீங்கள் வெயிட் பண்ணி கூட இந்த ஃபினான்ஸு கணக்கு வழக்குகள் என்னன்றது அவங்கவுங்க காசு போடுறவங்களுக்கு தான் தெரியும். நம்ம பார்க்குறவங்க நமக்கு தெரியாது. காரணங்கள் வேறு, அது நமக்கு சம்மந்தம் இல்லை. அது எல்லாருக்கும் பட்ட வெளிச்சமாக தெரியும். பட் நமக்கு அது தெரியாது. அதை நம்ம சொல்லவும் முடியாது. பட் படம் எப்போ ரிலீஸ் ஆனாலும் படம் பெரிய சக்ஸஸ் ஆகும். ஓகே. வேட்டைக்காரன் மட்டும் தான் பண்ணிருக்கீங்களா? வேறு படங்கள் தான் பண்ணிருக்கீங்க? வேலாயுதம் பண்ணேன். வேலாயுதம் அடியாள் ஒரு சின்ன ரோல் பண்ணேன். ஓகே. ரெண்டுமே ரெண்டுமே விஜய் ஆண்டனி மியூசிக் எனக்கு தெரிஞ்சு. ஆமாம், 2 படத்துக்கு வேட்டைக்காரனுக்கு இருக்குங்க. அப்போ நீங்கள் எதிர்பார்த்தீங்களா விஜய் சார் இப்படி மாதிரி பயங்கர பீக்கு வருவார்? அமைதியாக இருப்பாப்புல. நான் ரொம்ப கூடுதல் பார்த்ததில்ல. வேட்டைக்காரனில் மட்டும் ஒரு 8 நாள் என்னமோ ராஜமன்றியில் ஷூட்டிங். ஓப்பனிங் சீனே உங்கள் சீன் தானே? அந்த சாங் நான் அடித்தா எல்லாத்தையும் வந்து பேசுவார், விஷ் பண்ணிட்டு அமைதியாக தான் இருப்பார். அப்படி நான் நினச்சேன் ரொம்ப ஒரு சைலண்ட்டான ஆள். இப்போ மேடையில் ஆச்சரியமாயிடுச்சு எனக்கு அவர் பேசுகிறதெல்லாம். பொதுவாக நான் எந்த கட்சி சார்பு இல்லாத ஆள். எனக்கு யாரையுமே பிடிக்கலன்னா நான் சொல்ல மாட்டேன். இவர் நம்ம சினிமாவிலேருந்து பார்த்து வர ஹீரோ, நமக்கு பிடிச்ச ஒரு ஹீரோ. அவரை நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவோமா இல்லையா? அவர் என்ன படம் நடிக்கிறாரு, எப்படி இருக்கிறாரு, அவர் எப்படி பேசுவார், எப்படி பழகுவார், யாருக்கு என்ன செய்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது அவரை பற்றியெல்லாம் பாசிட்டிவாகவே இருக்கும். அப்போது அமைதியாக இருக்கிறவர், எதுலேயுமே தலையிடாமல் இருக்கிற ஒரு ஆள். திடீர்னு ஸ்டேஜில் அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்து கத்தி பேசுகிறத ஷாக் ஆயிடுச்சு எனக்கு. ஊருக்குள்ளே இப்படி ஒரு விஷயம் இருந்துச்சா அப்படின்னு. ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டைலில் நிறைய படித்தவங்களை கூட வச்சுட்டு நல்லது பண்ணி இந்த நாட்டுக்கு வேறு மாதிரி ஒரு சேஞ்சஸ் வரணும்னு நானே எதிர்பார்க்குறேன். ஆனால் சினிமா விட்டு போகிறது ஒரு மிகப்பெரிய லாஸ் தான் இண்டஸ்ட்ரி. ஐயோ, ரொம்ப லாஸ். அது எல்லாருக்குமே வருத்தம். என் பையன்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணான். அப்புறம் இப்போ
ஃப்ரெண்ட்ஸு எல்லா பசங்க எல்லாம் குட்டி பசங்க ஃபுல்லாக ஃபீல் பண்ணாங்க. என்னங்க என்ன அடுத்து நான் யார் படத்தை போய் பார்க்குறது? இப்போ அஜித் சாருக்கு வேற ஒரு ஸ்டைல் படம் வருது. இவருக்கு வேற ஒரு ஸ்டைல் படம் வருதுல்ல. அது உண்மையிலே எல்லாருக்கும் ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். நெக்ஸ்ட் திஸ் ஆர் தட் அப்படின்ற ஒரு செக்மெண்ட் போகிறோம். வில்லன் ரோல் ஆர் போலீஸ் ரோல்? போலீஸ் ரூல். ஓகே. ஷார்ட்ஸ் ஆர் லுங்கி? ஷார்ட்ஸ். பிரியாணி ஆர் பரோட்டா? பரோட்டா. ரஜினிகாந்த் ஆர் கமல்ஹாசன்? ரஜினி சார். ஏர்லி மார்னிங் ஷூட் ஆர் நைட் ஷூட்? நைட் ஷூட். சிக்கன் ஆர் மட்டன்? மட்டன். ஸ்ட்ரிக்ட் டைரக்டர் ஆர் ஃப்ரெண்ட்லி டைரக்டர்? ஆல் டேரக்டர்ஸ். ஐ லைக் டேரக்டர்ஸ். காஃபி ஆர் டீ? அது காஃபி. காஃபி. விஜய் ஆர் அஜித்? விஜய் சார். டைலாக் ஹெவி ரோல் ஆர் சைலண்ட் பவர்ஃபுல் ரோல்? சைலண்ட் பவர்ஃபுல். தியேட்டர் ஆர் மால்? தியேட்டர். சிட்டி ஆர் வில்லேஜ்? வில்லேஜ். இன்ஸ்டாகிராம் ஆர் ஃபேஸ்புக்? இன்ஸ்டாகிராம். ஓகே. பட்டு பட்டு ஆன்சர் பண்ணிட்டீங்க. யோசிப்பீங்கன்னு நினச்சேன் நான். அதெல்லாம் இருக்குது. உண்மையை சொல்கிறதுக்கு ஏன் யோசிக்கணும்? எஸ் ஆர் நோ அப்படின்ற ஒரு செக்மெண்ட். உங்கள்கிட்ட சில கேள்விகள் கேட்க போகிறேன். அதுக்கு எஸ்னா எஸ், நோனா நோ. நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஓகே. இந்தாங்க. வாயில் சொல்ல வேணாமா? ஸ்லேட்டில் காமிச்சிட்டு அதுக்கான காரணம் நீங்கள் சொல்லலாம். ஓகே. ஐயோ, இப்போ இப்படி வச்சுக்கணுமா? கேள்விக்கு கேட்ட பிறகு உங்களுக்கு எஸ்னா எஸ் காட்டுங்க, நோனா நோ காட்டுங்க. சினிமாவை தாண்டி பொது வெளியில் நீங்கள் போகும்போது மக்கள் யாராச்சும் உங்களை பார்த்துட்டு ஐயோ இவரா அப்படின்ற மாதிரி பயந்துருக்காங்களா? நோ. இல்லை. சீரியஸி இல்லை? பயப்படலாம். ஐயோ நீங்க கேள்வி நீங்க வந்து ஐயோ இவரா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்கன்னு சொன்னீங்களா? அப்படி யாரும் அப்படி பார்க்க இல்லை. மாட்டாங்க. நம்மளாலே அப்படின்னு பார்ப்பாங்க. ஓ அப்படிதான். ஓகே சூப்பர். ஏதாச்சும் நெகட்டிவ் கேரக்டர் தொடர்ந்து எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றதுனால ஏதாச்சும் ஒரு பெரிய பட வாய்ப்பை மிஸ் பண்ணியிருக்கீங்களா? இல்லை. எதுனாலும் பண்ணிடுவீங்க. நான் சினிமா எவ்வளோ பெரிய விஷயங்க. சினிமாவில் நம்ம சூஸ் பண்ணுற இடத்துல நம்ம இல்லை. சினிமா தான் நம்மளை சூஸ் பண்ணுவோம். புரியுதா? நான் அதான் நடிக்க மாட்டேன் இதான் நடிக்க மாட்டேன்னு சொல்கிறதெல்லாம் வந்து அவங்க பெரிய பெரிய ஸ்டார்ஸுக்கு தான் அந்த அதுக்கு அவங்க உழைச்சி அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. நம்ம சினிமாவில் நமக்கு பேக்ரவுண்டு கிடையாது. நம்ம சினிமாவில் இருக்கிறதே பெரிய பாக்கியம். இவ்வளோ தூரம் இருந்ததே புண்ணியம். இதுக்கு மேலே நான் அதை பண்ண மாட்டேன் இதை பண்ண மாட்டேன் அப்படின்னா. ஓகே. ஏதாச்சும் ஒரு படத்தில் இவ்வளோ படங்கள் பண்ணியிருக்கீங்க நீங்கள், சார் நம்ம இவ்வளோ பெட்டராக பண்ணியிருக்கோமே, எனக்கு அதற்கான பாராட்டுகள் கிடைக்கலையே அப்படின்னு எனக்காச்சும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இல்லை. எல்லாமே நோவாக வந்துகிட்டே இருக்குது. ஒரு நல்ல கேரக்டர், அதாவது ஒரு பாசிட்டிவான ஒரு கேரக்டர் பண்ணுறதை விட நெகட்டிவ் கேரக்டர் பண்ணும்போது அது மக்கள்கிட்ட ஈஸியாக போய் சேருது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுக்குன்னும் இல்லை. நம்ம எதை கொடுத்தாலும் கரெக்டாக அதை விட்டுட்டு ஒன்று நடிக்கக்கூடாது. ஒரு ரைட்டரோடையும் ஒரு டைரக்டரோடையும் விஷயத்தை ஜஸ்டிஃபை பண்ணுறது தான் ஆர்டிஸ்ட். அதை செய்யாமல் நம்ம வந்து அதுக்கு இப்போ நமக்கு அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணக்கூடாது. நீ அதையே சரியாக பண்ணலையே, அதுக்கான முயற்சியே கம்மியாக இருக்குது. ரிசல்ட்டு அவங்க 2 பேரும் எழுத்துக்களுக்கும் அந்த இயக்கத்துக்கும் நம்ம எவ்வளோ ஒரு 20% 30% கூட நம்ம பண்ணுறதில்ல. அவங்க 100% எதிர்பார்ப்பாங்க. அவங்க ஓகேன்ட்டு போயிடுவாங்க. இவ்வளோ தான் வரும் போல் அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது. ஓகே. சினிமா உங்கள் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றிருச்சா இப்போ? எஸ். எந்த அளவுக்கு? எந்த அளவுக்குன்னா எனக்கு எந்த வேலையும் போர் அடிச்சிடும். நான் நிரந்தரமாக ஒரு வேலையில் இருக்க மாட்டேன். நிறைய வேலை செஞ்சுருக்கேன். கல்ஃப்லாம் இருந்திருக்கேன். பிஸ்னஸ்லாம் பண்ணியிருக்கேன். என்னெல்லாமோ எனக்கு டக்குன்னு போர் அடிச்சிடும். ஒரு 2 வருஷம் தாண்டுறதே கஷ்டம். உடனே ஸ்கிப் ஆயிடுவேன், வேறு ஜாகிரஃபி போயிடுவேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். இது ஒன்று வந்து எனக்கு எப்பயுமே டெய்லி இன்ட்ரெஸ்டிங். இதை பற்றி பேசுகிறது, இது சம்மந்தமான ஆள்கிட்ட பழகிறது, 24 மணி நேரமும் இதில் இசை இருக்குது, அடுத்த படைப்பு இருக்குது, ஏற்கனவே பண்ணது இருக்குது, இப்போ வர பெரிய பெரிய படங்கள் பார்க்குறோம், டெய்லி ஒர்க் பண்ணுறோம், புது புது டீமு, புது புது சீனு, புது புது கேரக்டர்ஸ், இன்னோவேட்டிவாக இருக்கும். செம. ஓகே. ஒரு 30 வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு தமிழ் சினிமா சேஞ்ச் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம். எஸ். எந்த வகையில்? முன்னாடி இருந்த ஒரு சின்சியாரிட்டி இப்போ இல்லை. ஃபஸ்ட்டு டெக்னிக்கலாக ஃபிலிமில் இருக்கும்போது நான் ஃபிலிம்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன், டிஜிட்டலில் இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த இப்போ இந்த படத்தினுடைய வெற்றி வந்து அது ஒரு காரணம். இது சிறையோட வெற்றி. எப்படின்னா நான் வந்ததுக்கப்புறம் தான் கேள்விப்பட்டேன். இயக்குனர் சுரேஷோட இன்டர்வியூஸ் பார்த்தேன். அப்போது இவர் ஃபிலோமினை பற்றி ஏற்கனவே நிறைய நாள் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் வந்து ஒரு படத்தை வந்து எடிட்டராக ஒர்க் பண்ண மாட்டார், அந்த கதைக்குள்ளே இருந்து ஒர்க் பண்ணி
கரெக்டாக பண்ணுவார் அப்படின்றது நான் நிறைய படங்களில் கேள்விப்பட்டிருக்கேன். அவருடைய ரொம்ப சின்சியரான ஆள், நல்ல கிரியேட்டர். இந்த படத்தை என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஃபிலிமில் எடுக்கிறவங்க மட்டும்தான் ஃபிலிம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கரெக்டாக பேப்பரில் உள்ளதை மட்டும் எடுப்பாங்க. கரெக்டாக எடிட் பண்ணி இந்த சீன் மட்டும் எடுத்தால் போதும், இந்த ஷாட் மட்டும் எடுத்தால் போதும் அப்படின்னு. அது இந்த படத்தில் நடந்திருக்கு. ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த படத்தில் நடந்திருக்கு. பயங்கர பிளான். அதனால தான் எக்கனாமிக்கலாகவும் இந்த படம் சேவ் ஆகுது, டேஸ் குறையுது. நீங்கள் என்ன எடுக்கணும்னு நினச்சிங்களோ அது மட்டும் வந்திருக்கு. ஓகே. இப்போ கூட இன்னைக்கு காலையில் ஒரு இன்டர்வியூ பார்த்தேன் சுரேஷ். இந்த ஃபார்மேட் நல்லா இருக்கே, இதுபடியே நம்ம தொடரலாமான்னு அந்த நல்லா இருக்கேன் அந்த ஐடியா அப்படின்னாப்புல. அதுதான் நல்ல ஐடியா. அப்போ நம்ம ஃபிலிமில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து கண்டமனைக்கு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு டிஜிட்டல் இருக்க போய் எப்படி வேணாலும் எவ்வளோ வேணாலும் எடுத்துடுறோம். ஓகே. எடுத்துட்டு எடிட் பண்ணி அந்த படத்தை இது பண்ணுறோம். ஸோ கொஞ்சம் முன்னாடி உள்ள சினிமாவுக்கும் இப்போ உள்ளது சின்சியாரிட்டி லெவல், அந்த ஒரு சீரியஸ்னஸ் கொஞ்சம் கம்மி தான். கொஞ்சம் அசால்ட் ஆயிடுச்சு. இப்போவும் உங்களுக்கு இந்த ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொன்னால் கொஞ்சம் நர்வஸ் ஆகுறது இருக்கா? இருக்கா? இன்னும் விடலையா அது? இல்லை இப்போ ஓகே தான், எல்லாருக்குமே இருக்கும். இருக்கும். என்னன்னா மற்ற ஃபஸ்ட்டு கூச்சம் இருக்கும், அப்புறம் எல்லாரையும் பார்த்து இவ்வளோ பேர் இருக்காங்களேன்னு ஒரு இது இருக்கும். அதெல்லாம் தாண்டி 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 வந்து இப்போ வந்து நம்ம நடித்ததுக்கப்புறம் வரையும் அதே பயம் இருக்கும். மிச்சா இதை கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ, அவர் இது ஒன்று ஆட் பண்ண சொன்னார், மறந்துட்டோம், ஓகேவா, ஓகே தான், என்னத்த ஓகே அப்படின்னு தோணும். ஸோ அது கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகே ஓகே சார். ஆக்சுவலாக வந்தோடனே உங்களோட விஷயம் சொல்லலாம்னு நினச்சேன். 20 இயர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க தமிழ் சினிமாவில். 2006 தான் உங்களுடைய ஜேர்னி. புதுப்பேட்டை அப்போ தான் ரிலீஸ் ஆச்சு. ஸோ கட் பண்ணால் 2026. நான் இப்போ ரீசெண்டாக நான் டக்குனு பேசிகிட்டு இருக்கும்போது படங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது கடை 2006 தான் நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க. கரெக்ட் தானே? கரெக்ட் தான். 2000 ஆக்சுவலாக வந்தது 2003. 4-5லேருந்து ஒரு சின்ன படம் ஒர்க் பண்ணேன். அவர் இயக்குனர் திரு முகன் அப்படின்னு. அவர் இப்போ அவர் இல்லை, இறந்துட்டார். அதுக்கப்புறம் அவருடைய நண்பர் சுரேஷ்னு சொல்லி எத்தன் படம்லாம் எடுத்தார். அவர் மூலமாக நான் அது ஒரு கனாகாலம் படத்தில் நடித்தேன். அப்போ தான் நம்ம வெற்றிமாறன் சாரை நான் பார்க்குறேன். அப்போ இருந்து வெற்றி சார் கூட ஒர்க் பண்ணுறேன். ஓகே. இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஒரு 20-23 வருஷம் இருக்கும் நீங்கள் இண்டஸ்ட்ரிக்கு வந்து. என்ன கற்றுக் கொடுத்துருக்கு இந்த சினிமா உங்களுக்கு? நீங்கள் என்ன அதுலேருந்து எடுத்துக்கிட்டீங்க? சினிமா உங்கள்கிட்ட வந்து என்ன எடுத்துக்கிச்சு? நம்ம தான் எடுத்துக்கணும். சினிமா நம்மகிட்ட என்னத்தை எடுக்கிறதுக்கு, நம்மகிட்ட என்ன இருக்குது? நம்ம வந்து சினிமாவில் இன்னும் கற்றுக்கணுன்ற ஒரு விஷயத்த கற்றுக்கிறோம். அதுதான் உண்மை. இப்போ நமக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. சும்மா இருக்கிறோம், 20 வருஷம் ஆச்சு அப்படி இப்படின்றதுனாலாம் நமக்கு ஒன்றும் தெரியுன்றதுலாம் இல்லை. ஏன்னா இது வந்து புதுசான ஒரு, அதான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு நாளுக்கு ஒரு நாள் எல்லாமே புதுசு தான். நம்ம யோசிக்கிறதும் புதுசாக இருக்கணும், செய்கிறது புதுசாக இருக்கணும். அப்படிங்கும்போது நம்ம டெய்லி லேர்னிங் ப்ராசஸ் தான். கற்றுக்கிட்டோம்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏதாச்சும் புதுசாக இந்த ஒரு கேரக்டர் நான் பண்ணவே இல்லை, இதை நான் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அப்படிலாம் இல்லை. இல்லை, சினிமாவில் இருக்கிறோன்னு ஆசை, அது இருக்கிறோம், அவ்வளோதான். இப்போ என்னென்ன படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போது சார் கூப்பிடுவார் அரசன் படத்துக்கு, அது இருக்குது. அதே காவல்துறை தான். அப்புறம் இந்த படத்தோட ரைட்டர் டானாகரன், இயக்குனர் அன்பு தம்பி தமிழ் மார்ஷல் படம். ஓகே. எப்படி போயிட்டு இருக்கு 2 படமும்? அரசன் ஆகட்டும், மார்ஷல் ஆகட்டும், எப்படி போயிட்டு? ரெண்டுமே இப்போ இந்த பொங்கல் முடிஞ்சு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. அதேமாதிரி அந்த பிப்ரவரி மிடில் எல்லா ஒர்க்கும் ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம ரீசெண்டாக ஒரு 2-3 வருஷமாகவே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ ஒரு படம், இன்னொரு படம், புது படம். நீங்கள் ஃபோன் பண்ணீங்கல்ல? ஆமாம், நாகர்கோவில் எங்கள் சைலப்பன் சைக்கிள் மார்க் ஒரு படம். சைலப்பன் சைக்கிள் மார்க். ஆமாம், டைட்டில் வித்தியாசமாக நல்லா இருக்குல்ல? அது ஒரு வேற ஜானர், காமெடியான படமா? ஆமாம், இல்லை நான் ஒரு எல்லாமே இருக்கும் அந்த மாதிரி. ஃபீல் குட்டான படம். போலீஸ் கிலீஸ்லாம் கிடையாது. நல்ல ஒரு குடும்பத்தில் இருக்கிற மாதிரி, அது மாதிரி ஒரு விஷயம். இப்போ வேற ஒரு 3 ரமேஷே பார்க்கலாம் அதில். கட்டாயம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாகவே ஒரு 2-3 வருஷமாக நம்ம இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நிறைய சின்ன பட்ஜெட் படங்கள் வருது, நிறைய சின்ன படங்கள் கிளிக் ஆகுது. அதாவது ஒரு கட்டத்தில் வந்து இந்த ஹீரோக்கான வேல்யூ இப்படி இருக்கிற படங்களுக்கு மத்தியில் சின்ன படங்கள் கதையை நம்பி மக்கள் வந்து படம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாற்றத்தை எப்படி பார்க்குறீங்க? செம மாற்றம், ரொம்ப ஹெல்த்தியான மாற்றம். வட்டி எல்லாம் இன்றைக்கி என்ன வட்டி? இதுக்கே இந்த படத்துக்கே வாங்கி நீங்கள் கொஞ்சம் டியூரேஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா நல்லா ஓடினா கூட லாஸ். இப்போ 5 கோடி ரூபாவில் ஒரு படம் எடுக்கிறோம்னா, அந்த 5 கோடி ரூபா படத்தை கரெக்ட் டைமுக்கு எடுத்து ரிலீஸ் பண்ணலைன்னா அந்த படம் நல்லா ஓடினாலே லாஸ் ப்ரொடியூசருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில்
இந்த இது எல்லாத்துக்குமே இந்த படம் ஃபார்மேட்டு. இந்த சிறை வந்து ஒரு ஒரு ஃபார்முலா. நல்ல எடுத்துக்காட்டு ஆ இது. ம், ம். படத்த சீக்கிரம் எடுத்து, சீக்கிரமா முடிச்சு, கரெக்ட்டா ரிலீஸ் பண்ணிட்டோம்னா ஓகே. அத வச்சு ஒரு ஷெட்யூல் முடிச்சு, அடுத்த ஷெட்யூலுக்கு அடுத்த வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணி, மழை வந்துருச்சு, லொகேஷன் வந்துருச்சு, அவர் இல்ல, இவர் இல்லன்னு சொல்லிட்டு இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது. இப்ப நான் படம் பண்ண அதுவும் ஒரே ஷெட்யூல், சிங்கிள் ஷெட்யூல்ல முடிச்சாங்க. அது நல்லது. ஓகே. ஸோ பெரிய பட்ஜெட்ன்றனாலலாம் ஒண்ணும் கிடையாது. எந்த பட்ஜெட்லனாலும் சரி, கதை நல்லா இல்லன்னா மக்கள் முடியாது. மக்கள்ட்டலாம் நம்ம வந்து ஒண்ணும் ஜிகினாலாம் காட்ட முடியாது. இப்போ ஓடிடிக்கு வந்த பிறகு இயக்குனர்களுக்குமே ஒரு வந்து இது ஒரு விஷ பரீட்சை மாரி இருக்கா? ஏன்னா பாதி படங்கள் வந்து தியேட்டர்ல கிளிக் ஆனா தான் ஓடிடியே எடுத்து வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு சில சிக்கல்களும் அதுக்குள்ள இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? ஓடிடில அவங்க ஒரு பயங்கரமா ஒர்க் பண்றாங்க. ஒரு டைரக்டரோட அ அந்த கிராஃபு, அந்த ஹீரோவோட கிராஃபு, அந்த கன்டென்ட்டோட கிராஃபு இதுகளெல்லாம் பார்த்து டிசைட் பண்ணி, சில பெரிய படங்கள வாங்குறதே இல்ல. சில சின்ன படங்கள் கன்டென்ட்ட பார்த்து ப்ராசஸ்ல இருக்கும்போதே வாங்கிறாங்க. ம், ம். ஸோ அவங்களையும் ஜட்ஜ் பண்ண முடியல. ஸோ அவங்களும் என்ன செய்வாங்க? ஓடிடில குமிஞ்சு கிடக்குது. மக்கள் எத பார்ப்பாங்க? எத சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க? எவ்வளோ என்ன பண்ணுவாங்க? ஸோ நம்ம ஒரு டேபிள் ப்ராஃபிட்டா வந்து ஓடிடி வச்சிருக்கோம். ஸோ அதுக்கு அவங்க வாங்குற அளவுக்கான கன்டென்ட்டும் இதுவும் படமும் எடுக்கணும்ல. ஸோ அவங்கலாம் கரெக்ட்டா தான் இருக்கிறாங்க. ஓகே. சூப்பர் சார். சிறையில ஆரம்பிச்சு நெறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ உங்களுடைய நான் வந்த காரியமே அதான். நீங்க வந்து சிறை படத்த பத்தியும், சிறையில நடிச்சவங்கள பத்தியும், அந்த ஒன் இண்டியா சேனல்ல நெறைய இன்டர்வியூஸ் எடுத்து போட்டிருந்தீங்க. அது நெறைய ரீச் ஆச்சு. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அதனால நான் உங்களுக்கு எங்களுடைய குழுவினர் சார்பா, ஐயோ! சிறை டீம் சார்பா உங்களுக்கு உங்க சேனலுக்கும், ரஞ்சித்துக்கும் என்னுடைய நன்றிய தெரிவிச்சுக்கிறேன். சார் அதான் எங்களுடைய கடமையும். ஒரு படம் நல்லா இல்ல நல்ல இருந்துச்சுன்னா விஷயம், நல்ல மக்கள்ட்ட விஷயம். கொண்டு போய் சேர்க்க இதே வேண்டியது மாரி பொறுப்பு நீங்க இல்ல. வர்ற சின்ன சின்ன படங்கள், இப்ப கூட ஒரு படம் மாயபிம்பம்னு ஒரு படம் ரொம்ப நல்லா ஆமா. இருக்கு. ம், அந்த ம். மாரி நீங்க அதெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி ப்ரமோட் பண்ணுங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. ம், ம். ஸோ நீங்களும் அடுத்த உயரங்கள் போணும். அடுத்த முறை நான் சந்திக்கும்போது இன்னும் பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர்ல வேற மாரியான ஒரு 3ஆம் விஷயம் நாங்க பார்க்கணும். ஸோ தொடர்ந்து ஓடிட்டே இருங்க. அது ரொம்ப ரொம்ப நன்றி. ம். தேங்க் யூ சார். நன்றி ரஞ்சித். தேங்க் யூ.